இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வேக்கும் ஜூனியர் உடன் சர்வேக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சுமார் 40 நாட்கள் திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வந்து கிட்டத்தட்ட கிழக்கு மேற்கு மத்தியின் எல்லா பகுதிக்கும் பயணம் செஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே தான் இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வே. அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாடே இது வந்து விட தேடிக்கிட்டு இருக்கு. அடுத்த முதலமைச்சர் யார்? வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் வீடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026. இம்பர்ஃபெக்ட் ஷோக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஷோ இந்த கருத்து கணிப்புக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுங்கிறது நிச்சயம் மறக்கவே முடியாதது. ஒவ்வொரு ஊர்லேயும் இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்கள் நம்ம எங்கே வரோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேரில் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லி கல நிலவரத்தை சொல்லி இம்பர்ஃபெக்ட் ஷோ எவ்வளோ பிடிக்குங்கிறத சொன்னதெல்லாம் நிச்சயம் ஒரு நிகழ்ச்சியான தருணம் தான். ஓகே, இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வே எப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வே வருது. இதுக்கு முன்னாடி ஜூனியர் உடன் சர்வே வந்திருந்தது. ஜூனியர் உடன் சர்வேக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். ஜூனியர் உடன் சர்வே வந்துருச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு இம்பர்ஃபெக்ட் சர்வேன்னு கேட்கலாம். ஜூனியர் உடன் சர்வே அப்படிங்கிறது கூட்டணி முடிவாகி கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகளுங்கிறது முடிவாகி வேட்பாளர் அறிவிச்சதுக்கு பிறகு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட சர்வே தான் ஜூனியர் உடன் சர்வே. தமிழ்நாடு முழுக்க சுமார் 93,600 பேர்கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. 93,600 பேர்கிட்ட வந்து எடுக்கப்பட்ட சர்வே ஜூனியர் உடன் சர்வே. ஜியோ மேப்பிங் பண்ணி மொபைல் நம்பர் வாங்கி ஓடிபி கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த ஆப்பில் இதுக்காக பிரத்யேகமாக டிசைன் செய்யப்பட்ட ஆப்பில் தான் ஜூனியர் உடன் சர்வேங்கிறது எடுக்கப்பட்டது. 500 மீட்டரில் ஒரு 5 பேருக்கு மேலே நீங்கள் ஜூனியர் உடனில் எடுக்கவே வந்து முடியாது. அந்த ரிசல்ட்டை தான் சில தினங்களுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடன் வெப் டிவியில் இந்த வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வெளியாச்சு, அதையும் நீங்கள் வந்து பார்த்து ஆதரவு வந்து கொடுத்தீங்க. சரி, நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் எடுத்த சர்வேங்கிறது இது ஒரு சர்வே தான். அதெல்லாம் தாண்டி மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம களத்துக்கு போகணும். அவங்க உண்மையாகவே என்ன பிரச்சனை அவங்க எதிர்கொள்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அறியணும்னு நினச்சோம். அதனால தான் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து பயணம் பண்ணோம். மார்ச் 6லிருந்து ஏப்ரல் 16 வரைக்கும் சுமார் 40 நாட்கள் திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வந்து கிட்டத்தட்ட கிழக்கு மேற்கு மத்தியின் எல்லா பகுதிக்கும் பயணம் செஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே தான் இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வே. இது வந்து 40 நாட்கள் நடந்தது. ஜூனியர் உடன் சர்வேங்கிறது ஏப்ரல் 8லிருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் எடுக்கப்பட்ட சர்வே தான் ஜூனியர் உடன் சர்வே. சரி, நம்ம மார்ச் 6 வந்து களத்தில் இறங்கும் பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. கூட்டணிகள் சில கட்சிகள் முடிவு பண்ணியிருந்தாலுமே சில கட்சிகள் உள்ளேயும் வெளியும் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தனி வேட்பாளர் அறிவிக்கப்படலை. அதுக்கு முன்னாடியே நம்ம களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட தங்களோட கருத்துக்களை வந்து கேட்க ஆரம்பித்தோம். அந்த முடிவுகள் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதற்கு பிறகு நம்ம எடுக்க தொகுதிகளில் எந்த கட்சிகள்ங்கிறது முடிவாச்சு, வேட்பாளர் வந்து முடிவாச்சு, வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு நம்ம வந்து சர்வே எடுத்தோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அந்த சர்வேல நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதற்கும் இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வேக்கும் ஜூனியர் உடன் சர்வேக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதை நான் முதல்ல இங்கே தெளிவுபடுத்திட்டு நம்ம சர்வேக்குள்ளே போகிறேன். நம்ம ஐபிஎஸ் ஆன் ரோட் சர்வே அப்படிங்கிறது 6 மண்டலமாக பிரிச்சுக்கிட்டோம். 6 மண்டலமாக பிரிச்சுக்கிட்டு மொத்தமாக 20,160 பேர்கிட்ட நம்ம வந்து சர்வே எடுத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நேரடியாக பயணம் பண்ணி நம்ம டீமே பயணம் பண்ணி நானும் புண்ணியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து பயணம் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. 6 மண்டலம் எவ்வளோ பேர் பதில் சொன்னாங்க அப்படின்னா 20,160. இதில் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்களுடைய ஊர் இருக்குது, பேர் இருக்குது. 8 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அந்த 8 கேள்விகளுக்கு மட்டும் ரிசல்ட்டை தான் நீங்கள் வந்து இதில் பார்க்க போகிறீங்க. சரி, இப்போ எந்தெந்த மண்டலங்களில் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 6 மண்டலங்கள் நான் சொல்லியிருந்தேன். 20,160 பேர். அதில் ஆண்கள் ஒரு 60%, பெண்கள் ஒரு 40%. இப்போ தமிழ்நாடு தெற்கு பகுதியில் பார்க்குறப்ப 3,900 பேர், இதே மத்திய பகுதியில் 3,850, மேற்கு பகுதியில் 3,800, சென்னை இந்த பகுதியில் எல்லாமே 3,750, வடக்கில் 3,700, கிழக்கில் 1,160. இதில் பர்சன்டாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். தெற்கில் ஒரு 19%, மத்தியில் ஒரு 19%, மேற்கில் ஒரு 18%, வடக்கில் ஒரு 18%, கிழக்கில் ஒரு 5.8%, சென்னையில் 18.6%. இதெல்லாம் நம்ம முன்னாடியே முடிவு பண்ணி எந்த மண்டலத்தில் எவ்வளோ எடுக்க போகிறோம், அதில் ஆண்கள்ட்ட எவ்வளோ எடுக்க போகிறோம், பெண்கள்ட்ட எவ்வளோ எடுக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணி தான் நம்ம வந்து கடத்துக்கே வந்து போயிருந்தோம். நம்ம சர்வேல கேட்கப்பட்ட முதல் கேள்வி, எதை அடிப்படையாக வச்சு வாக்களிக்க போகிறீங்கன்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதில் நம்ம வந்து ஒரு 5 சாய்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். உள்ளூர் வேட்பாளர், கட்சி தலைவர், கட்சியில் நான் லாயல்ட்டியாக இருப்பேன், எந்த கட்சி தலைவர் மாறும் எனக்கு கவலை இல்லை, அது ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தோம். அப்புறம் இலவச அந்த வாக்குறுதிகள்ங்கிறது. 5வது வந்து கேஸ்ட் சமூகம்,
நான் சமூகம் சார்ந்து இயங்க போகிறேன், அப்படிப்பட்ட நபர் தான் நான், அதை சார்ந்து தான் நான் வந்து வாக்களிக்க போகிறேங்கிற ஒரு மாதிரி சாய்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் 40% பேர் வந்து உள்ளூர் வேட்பாளரை பார்த்து தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அடுத்து 30% பேர் வந்து கட்சி தலைவர், இந்த லோக்கல் வேட்பாளர்னு முக்கியம் கிடையாது, தமிழ்நாட்டு அளவில் யார் சிஎம்மா வரணும், இல்லை எந்த கட்சி தலைவரை நான் ஆதரிக்கிறேன், அதை வச்சு தான் நான் முடிவு பண்ண போகிறோங்கிறது 30% பேர்னு சொல்லியிருந்தாங்க. கட்சி விசுவாசம் வந்து ஒரு 15%. யார் தலைவராக இருந்தாலும் சரி, இந்த கட்சிங்கிறதுனால நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், காலங்காலமாக அவங்க என்ன பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, அந்த கட்சிக்கு நான் விசுவாசமாக இருக்க போகிறேங்கிறது ஒரு 15%. இது தமிழ்நாடு முழுக்க வந்ததில் 15% பேர் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. 30% பேர் வந்து கட்சி தலைவர் யார் சிஎம்மா வரணும், இல்லை யார் நாங்கள் தலைவரை ஏற்றுக்கிறத வச்சு 30%, லோக்கல் வேட்பாளரை வச்சு ஒரு 30%. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலவச வாக்குறுதிகள் யார் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கிறத வச்சு வாக்களிக்க போகிறது ஒரு 8%. அதே மாதிரி கேஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி வச்சு வாக்களிக்க போகிறவங்கிற மக்கள் பார்க்குறப்ப ஒரு 7%. இப்போ நீங்கள் மொத்தமாக பார்க்குறப்ப உள்ளூர் வேட்பாளர் வச்சு தான் மக்கள் முடிவு பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது இந்த முதல் கேள்வியில். ரெண்டாவது கேள்வி, தற்போதைய ஆட்சியே தொடரணுமா அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். இதுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஆம், இல்லை, இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதில் தற்போதைய ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 62.9%, கிட்டத்தட்ட 63% மக்கள் வந்து இந்த ஆட்சி தொடர விரும்பல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. வான் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 62.9. இல்லை இவங்களே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 31.5%. தெரியல, இன்னும் முடிவு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 5.6%. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியுது நமக்குன்னா, நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 60% மக்கள், அதுக்கு மேலேயும் கூட ஆட்சி மாற்றம் தேவை, இந்த ஆட்சி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து தொடரணுமா இல்லையான்னு முடிவு பண்ணாங்க. சரி, தொடர வேணாம் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும்ல மக்களுக்கு. இந்த காரணத்தால இந்த ஆட்சி எனக்கு வந்து பிடிக்கல, ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அடுத்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, தண்ணீர், சாலை அடிப்படை வசதி வந்து கிடையாது, சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மதுபோதை, இல்லை வேற ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு கூட நம்ம வந்து கேட்டிருந்தோம். இதில் உமன் சேஃப்டி, அந்த பெண்கள் பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆட்சி தொடர வேணாம் அப்படிங்கிறதையும் இந்த ரிசல்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நம்ம 20,000 பேருக்கு நம்ம மேலே எடுத்தோம். அதில் 11,540 பேர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆல்கஹால், இந்த மது போதை, நான் சொல்கிறது மது மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் கஞ்சா இருக்குது. கஞ்சா வந்து தமிழ்நாடு முழுக்க, கிராமம் முழுக்க பரவி இருக்கிறத கண்கூடாக வந்து பார்க்க முடிஞ்சுது. காவல்துறை கட்டுப்படுத்தாமல், அவங்களால முயன்ற அளவு கட்டுப்படுத்துகிறாங்க. ஆனால் புற்றீசல் போல அங்கங்கே உருவாகிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை அந்த பகுதி மக்களும் சரி, அந்த ஊர் மக்களும் சரி விரும்பலை, இதை கட்டுப்படுத்த முடியலன்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால் இந்த ஆல்கஹால், இந்த ட்ரக்னால தான் இந்த பெண்கள் இஷ்யூமே நடக்குது. ரெண்டுமே கோரிலேட்டட் தான். இதில் பார்க்குறப்ப ஒரு 10,760 பேர் இந்த மது போதையை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க இந்த அரசாங்கத்தில். அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர், இதுக்குமே காரணம் வந்து இந்த ட்ரக்கு தான். அது வந்து ஒரு 8,620 பேர். வேலைவாய்ப்பு இல்லைங்கிறது ஒரு 6,340 பேர். விலைவாசி உயர்வு காரணமாக ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறது வந்து ஒரு 5,370 பேர். இந்த அடிப்படை வசதியில் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு 4,190 பேர். தண்ணி பிரச்சனைங்கிறது ஒரு 2,890 பேர். இந்த தண்ணி பிரச்சனைங்கிறது சில பகுதிகளில் மட்டும் தான் வந்து பார்க்க முடிஞ்சது. பெரும்பாலான பகுதிகளில் இதெல்லாம் வந்து பார்க்கல. இதெல்லாம் தாண்டி அவங்க பார்க்குறதுங்கிறது பெண்களுடைய பாதுகாப்பும் இந்த மது போதை தான். அது டாஸ்மாக இருக்கட்டும், இல்லை கஞ்சாவாக இருக்கட்டும், இது ஒரு பெரிய பிரச்சனையாக பெண்களும் பார்க்குறாங்க, ஆண்களுமே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதிகமாக நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா, பெண்கள் வந்து இந்த டாஸ்மாக ஒழிக்கணும், அதனால என் குடும்பம் வந்து சீரழியுது, நான் வந்து தினமும் நான் வேலைக்கு போகிறேன், என் கணவர் வந்து வேலைக்கு போகல, என்னோட குழந்தைங்களை நான் படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறேன், டெய்லி வந்து சண்டை நடக்குது, இந்த அக்கப்புறம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பல கிராமத்து பெண்கள் என்கிட்டயே சொன்னதை நான் வந்து கண்கூடாக வந்து நான் பார்த்தேன். வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ மக்கள் வந்து எது பெரிய பிரச்சனை நினைக்கிறான்னு நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, டிஜிபி நியமனம் வந்து பண்ணலை, ஆளுங்கட்சியுடைய கைப்பாவையாக போலீஸ் வந்து செயல்படுது, லாக்அப் டெத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு, ஸ்டாலினால் கட்டுப்படுத்த முடியல, காவல்துறை மந்திரியால் காவல்துறை கட்டுப்படுத்த முடியலன்னு குற்றச்சாட்டு இந்த 5 வருஷம் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்.
சரி, எதிர்க்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டுங்கிறது உண்மைதானாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள்கிட்ட நம்ம வந்து இதே கேள்வி நம்ம வந்து கேட்டிருந்தோம். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு 3 ஆப்ஷனும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். நன்று, மோசம், மிக மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நன்றுங்கிறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா 18%, கிட்டத்தட்ட அந்த 20,160 பேர்ல 3,770 பேர் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற மோசம், மிக மோசத்தை சேர்த்தீங்க அப்படின்னா 81.2% மக்கள் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் உண்மையாலுமே சரியில்லைன்னு சொல்றாங்க. அதுல மிக மோசம்ங்கிறது கிட்டத்தட்ட 48.2%. ரெண்டையும் சேர்த்தோம்னா 81.2%. இதுல திமுக ஆதரவாளர்களும் இருந்தாங்க, திமுக கூட்டணி கட்சி ஆதரவாளரும் இருந்தாங்க, எதிர்ப்பாளர் இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்களும் ஒத்துக்கிறது என்னன்னா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லக்கூடிய ரிசல்ட் நம்ம வந்து போட்டிருக்கோம். மொத்தமா 81.2% மக்கள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறத தான் முடிவை வந்து சொல்றாங்க. இப்ப திமுகவை எதிர்க்கிறவங்க சொன்ன குற்றச்சாட்டை மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். திமுக சொன்னதே மக்கள்கிட்ட கேட்கணும்ல, அதுக்காக தான் இந்த கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா? ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 90% மேல நிறைவேற்றிருக்கோம்னு அவர் சொன்னாரு. அமைச்சர் பெருமக்கள் அதே வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பா 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருந்தோம், எல்லாமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு கூட வந்து சொன்னாங்க. பிரச்சாரத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 2021 தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். நிறைவேற்றிட்டாங்க, நிறைவேற்றல, ஓரளவு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அதிகமா மக்கள் தேர்ந்தெடுத்துன்னு பாக்குறப்ப ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் டிக்கெட் அடிச்சிருக்காங்க. அதுல பர்சன்டா பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 54.5%, நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 34.6%, நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு 10.8%. 10.8% ஆமாங்க திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்றது 34%, ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டாங்கன்னு சொன்னது 54.5%. இதெல்லாமே அவங்க எதை நோக்கி போறாங்க, எதை வச்சு வாக்களிக்க போறாங்கலாம் தெரிஞ்சுக்கிறதா தான் நம்ம இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி வந்து உங்க தொகுதியோட எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டிருந்தோம். நீங்க முதல் கேள்வியை பார்க்கலாம். முதல் கேள்வியில் என்ன கேட்டிருந்தோம்? எதை அடிப்படையா வச்சு வாக்களிக்க போறேன்னு கேட்டிருந்தோம். அதுல 40% மக்கள் உள்ளூர் வேட்பாளர் வச்சுதான் வாக்களிக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப இருக்கிற அவங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ எப்படி செயல்பட்டாங்கிற கேள்விதான் இது. நேரடியான ஒரு கேள்வி. இது வந்து திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் பாமக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா தொகுதியிலும் எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான். இதுக்கு 3 ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். குட்டு, பேடு, வெரி பேடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு குட்டுங்கிறது 36.4%, பேடு, வெரி பேடு நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா 63.5%, பேடுங்கிறது 38.6, வெரி பேடுங்கிறது 25, ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 63.5. கிட்டத்தட்ட 60% மேல இருக்கிற மக்கள் வந்து உள்ளூர் வேட்பாளருடைய செயல்பாடுங்கிறது திருப்திகரமா இல்லைங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குட்டுங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். இது பல தொகுதியில் என்னாலே நேரடியாக வந்து உணர முடிஞ்சுது. அது காரணம் நம்ம கேள்வி கேட்குறப்ப நீங்க திமுக வாக்களிக்க போறீங்களா, அதிமுகவா, இல்லை நாம் தமிழரா, இல்லை டிவிகேவா, இல்லை வேற யாராவது நம்ம கேட்குறப்ப அவங்க என்ன டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உள்ளூர்ல இப்ப நிக்கிற அதே வேட்பாளர் என்னன்னு அவங்க பேரே சொல்லுவாங்க, இவர் தான் ஜெயிப்பாரு, ஏன்னா தொகுதி நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. கட்சியை தாண்டி அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் தனியாக தொகுதி மக்களுக்கும் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதான் 36% மக்கள் வந்து குட்னு சொல்றாங்க. இதுல வந்து திமுக, அதிமுக இதுவுமே எல்லா கட்சிகளுமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். லோக்கல் வேட்பாளர் வச்சு மதிப்பிடுறப்ப 63% மக்கள் வந்து அவங்க சரியா செய்யலைங்கிறதா இந்த கேள்வி நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாடே இது வந்து விட தேடிக்கிட்டு இருக்கு. அடுத்த முதலமைச்சர் யார்? உங்க சாய்ஸ் என்ன? கேள்வியை புரிஞ்சுக்கணும். அடுத்த முதலமைச்சரா யார் வரணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் சாய்ஸ் இதுன்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு 4 ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய், இவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லைங்கிறத யாருமே வந்து சூஸ் பண்ணவே இல்லை. இந்த 4 பேர்ல ஒருவர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க மக்கள். அதை அடிப்படையில் அந்த ரிசல்ட் நம்ம வந்து பார்க்குறோம். இதுல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 33.5%, ஸ்டாலின் சொல்லிட்டு 32.4%, சீமான் 10%, எடப்பாடி பழனிசாமி 24.1%. ரொம்ப ஒரு கடுமையான போட்டின்னு வந்து பார்க்குறப்ப விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் இருக்கு. அதுல இடைவெளி பார்க்குறப்ப வெறும் 1.1% தான் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும். ரொம்ப ஒரு நெருக்கமான போட்டி தான் இருக்கு டிவிகேக்கும் டிஎம்கேக்கும். இதுல வந்து பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்ச பல பேர் வந்து
மேற்கு மண்டலத்தில் இருந்தாங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். மேற்கு மண்டலத்தில் இருக்கிறதான் பல பேர் வந்து எடப்பாடி அப்படிங்கிறத டிக் பண்ணாங்க. சவுத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து டிக் பண்ணலை. மண்டல வேறுபாடுகள்லையுமே வந்து இருக்கு. இப்போ தெற்கில் பார்க்குறப்ப ஸ்டாலின் நிறைய பேர் டிக் பண்ணியிருந்தாங்க. மேற்கில் பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமிங்கிறத வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. விஜய்க்கும் ஒரு குறிப்பிட்ட ஆதரவு சில பகுதியில் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த மண்டலத்திலையும் எவ்வளோ தாக்கம் இருக்குங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. சரி, அடுத்து இப்போ இதோடைய தொடர்ச்சி தான் இந்த கேள்வி நம்ம வந்து பார்க்குறோம். தெற்கில் வந்து ஸ்டாலின் நம்ம அந்த 6 மண்டலம் நம்ம வந்து பிரிச்சிருந்தோம்ல, இப்போ மண்டலம் வரையும் நம்ம வந்து பிரிக்கிறப்ப தெற்கு மண்டலத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து அடுத்த முதல்வராக ஸ்டாலின் ஒழுங்குறத சூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வராக வரணும், அவர் தான் எங்கள் சாய்ஸுங்கிறத வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற மண்டலங்கள் எல்லாமே விஜய் வந்து முன்னிலை இருக்கிறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சென்னை மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் தாவேக்கா 42%, இதே ஸ்டாலின் வந்து 30.5%, எடப்பாடி 18%. வடக்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40.5%, ஸ்டாலின் வந்து 31.2%, எடப்பாடி 19%. இதே தெற்குங்கிறது நமக்கு தெரியும், கன்னியாகுமரி அங்கெல்லாம் காங்கிரஸோட கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. தெற்குல கொஞ்சம் எப்பயும் வலுவாக இருக்கிறது டிஎம்கே தான். அங்கே 25% தான் விஜய்க்கு வந்து விழுந்திருக்கு. இதே ஸ்டாலினுக்கு 40% அங்கே வந்து நம்மளால பார்க்க முடியுது. எடப்பாடி 24%. இதே கிழக்கில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. கிழக்கில் விஜய்க்கு 38.5%, ஸ்டாலினுக்கு 33%. கிழக்கில் ஒரு பெரிய ஆதரவுல எடப்பாடி பழனிசாமிக்கு 19.5%. மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி போன்ற பகுதியிலலாம் பார்க்குறப்ப 37% விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்குது. இதே 32% ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவு இருக்குது. 21.5% தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குது. இதே மேற்கில் பார்க்குறப்ப அப்படியே வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். மேற்கில் வெறும் 22% தான் விஜய்க்கு வந்து ஆதரவு, ஸ்டாலின் வந்து 28%, இதே 39% மேற்கில் ஆதரவு. கிட்டத்தட்ட கொங்கு பகுதிகளில் அதிமுக ரொம்ப வலுவாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. போன எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிதான் நமக்கு வந்து தெரிஞ்சுது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு 36%, அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டு 34%, டிவிகேன்னு சொல்லிட்டு 25%, நாம் தமிழன்னு சொல்லிட்டு 5%. இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பார்க்குறப்ப எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2% தான் வருது. சரின்னு கேட்கலாம், நீங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டப்ப விஜய் தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் சாய்ஸ் யாருன்னு கேட்டிருந்தப்ப விஜய் தான் 33.5% வந்தார், ஸ்டாலின் 2வது தான் வந்தார். ஆனால் யார் ஆட்சியை பிடிக்குங்கிற கேள்விக்கு மட்டும் எப்படி திமுக முதலிடத்துல வரும், அது எடப்பாடி பழனிசாமி 3வது இருந்தாப்புல, அவர் எப்படி 2வது வருவார், டிவிகே விஜய் தான் முதலிடத்துல இருந்தார், அவர் எப்படி 3வது வருவார் நீங்கள் வந்து கேட்குறத புரிஞ்சிக்க முடியுது. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்கள் சாய்ஸ் யார் அப்படின்னா விஜய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் ஜெயிக்க போகிறான்னு கேட்குறப்ப பல பேர் சொன்ன பதில் என்னன்னா திமுக அதிமுக தான். அது காரணம் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சாய்ஸ் வந்து விஜய்க்கு தான், ஆனால் கூட கட்சியோடைய கட்டமைப்பு, அந்த பூத் கமிட்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த லோக்கல் பிரமுகர்களாக வந்து இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்கள் தொகுதியாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும் திமுக அதிமுக தான் இருக்காங்க. எங்கள் சாய்ஸ் விஜயா இருந்தால் கூட இங்கே சரியாக வேலை பார்க்கல, அதெல்லாம் தாண்டி வேட்பாளர் முன்ன பின்ன மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவராக வந்து இருக்காரு, சரியாக பிரச்சாரம் பண்ணலை, வலுவான கட்டமைப்பு இல்லை, அதனால திமுக அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. அதான் உங்கள் சாய்ஸ் நம்ம கேட்டிருந்தோம். சரி, யார் ரியாலிட்டியாக பிடிப்பான்னு கேட்குறப்ப மக்கள் சொன்னது திமுக கூட்டணி தான். திமுக கூட்டணிக்கு 36% வாக்கு, இதே அதிமுக கூட்டணிக்கு 34, டிவிகேக்கு 25%, நாம் தமிழருக்கு 5. நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம்ல, தெற்கு வடக்கு மேற்கு மத்தின்னு பார்த்தோம்ல, அதே அடிப்படையில் தான் இதுலேயும் வந்து சொல்கிறாங்க. அதிமுகங்கிறது மேற்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திமுகங்கிறது தெற்கில் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது ரொம்ப வந்து சின்ன இடைவெளி தான் வந்து இருக்குது திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும், ஒரு 2%. பட் 25% வாக்குகள் தமிழ்நாடு முழுக்க விஜய் வாங்குவார்னு வந்து நினைக்கிறாங்க மக்கள். அது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறப்போ 1 கோடி வாக்குகள் வருது. 5,67,00,000 மக்கள் இருக்காங்க, வாக்களிக்க போகிறாங்க. அதில் 1 கோடி வாக்குகள் விஜய் வாங்குவார் அப்படிங்கிறத அந்த ரிசல்ட் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனால் யார் ஆட்சியை பிடிக்கும், மக்கள் வந்து இந்த ஆட்சி மேலே சில அதிருப்திகள் இருந்தால் கூட, இந்த பெண்கள் பாதுகாப்பு, அதே மாதிரி லா அண்ட் ஆர்டரு, ட்ரக்ஸு, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இருந்தால் கூட ஆட்சியை பிடிக்க போகிறது திமுக தான் அப்படிங்கிறத வந்து அவங்களே தான் சொல்கிறாங்க, 36%. இப்போ எந்த மண்டலத்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதே மேற்கு மண்டலத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தான் வந்து முன்னிலை. அங்கே 41%ஓட
முந்துது. திமுக 30% தான் இருக்கு. அதான் வந்து கோவையிலேயே நான் செந்தில் பாலாஜியை போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணனால வந்து பார்க்க முடியுது. இப்போ கோவையில தான் போட்டி போறாரு செந்தில் பாலாஜி. உங்களுக்கு கரூர்லேருந்து கோவை வந்து போயிருக்காரு. மேற்கு மண்டலத்தில் அதிமுக நிச்சயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிச்சயம் பல சீட்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதே திமுக வந்து மற்ற மண்டலங்கள் வந்து முன்னிலையில் இருக்காங்க. சென்னை, வடக்கு, தெற்கு. சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 39% வந்து திமுக தான் மக்கள் சொல்றாங்க. வடக்குல 38%, தெற்குல 37.5%. தாவேகாவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு சீரான ஆதரவு வந்து பார்க்க முடியுது. 23லேருந்து 25%. அவங்க ஒரு பகுதியில மட்டும் அவங்க வந்து வலுவா கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஆவரேஜா எல்லா பக்கமும் இருக்காங்க அப்படிங்கிறதா அந்த ரிசல்ட் நம்மளால வந்து பார்க்க முடியுது. தமிழ்நாடு தேர்தல் 2026 யார் ஆட்சி அமைக்க போறாங்க, யார் சிஎம் வர போறாங்க கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. நம்ம இந்த மக்கள் மனநிலை அறிஞ்சிருக்காக தான் 40 நாட்கள் எல்லா பக்கத்துக்கும் பயணம் செஞ்சு இந்த ரிசல்ட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அப்படி பார்க்குறப்ப திமுக கூட்டணி தான் முன்னிலையில் வந்திருக்காங்க 36%. ஆனால் டிவிகே நிச்சயமா திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காங்க. டிவிகேடைய தாக்கம் தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கு. அது வந்து அந்த வாக்கு வங்கியை சித்தரடிக்க போறாங்க. டிஎம்கே வாக்கு வங்கியில் இருந்தும் டிவிகே ஓட்டு வாங்க போகுது, ஏடிஎம்கேலேருந்து வாங்க போகுது. அதனால வெற்றி தோல்விங்கிறது பல தொகுதிகளில் டிவிகேவுடைய வாக்கை வச்சு மாறலாங்கிறதையும் நம்மளால வந்து தெரியுது. முக்கியமான அந்த சமூக பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு எதனால வருது அப்படின்னா டாஸ்மாக் இந்த போதை கலாச்சாரத்தில் தான் வருது. போதை, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனையா மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மாக்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாச்சு. எல்லா கட்சியிலும் வாக்குறுதிகளோடு கொடுத்தாங்க. இந்த டைம் இந்த போதையை பத்தி பெருசா வாக்குறுதி யாருமே கொடுக்கல அப்படின்னா கூட மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னமோ இதுவாக தான் இருக்கு. ஆனா அதை பத்தி எந்த தலைவர்களும் பெருசா பேசின மாதிரி நமக்கு வந்து தெரியல. முடிவு இதுதான். திமுக இந்த தேர்தலில் டிவிக்கே ரொம்ப ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. 2 கட்சிகளுக்குமே டிவிக்கே பிரிக்கிற வாக்குகளுங்கிறது பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து 40 நாட்கள் பயணம் பண்ணதுங்கிறது நிச்சயம் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இதெல்லாம் தாண்டி பிரச்சனை இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து போயிருந்தோம். வேங்கை வயலுக்கு நம்ம போயிருந்தோம். அதே மாதிரி திருநெல்வேலியில் இந்த ஜாதிய பிரச்சனை நடக்கிற எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து போயிருந்தோம். பிரச்சனை எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் கூடுதல் நேரம் எடுத்து அங்கே போய் மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள் கேட்டோம். தூத்துக்குடி போய் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையை பற்றி நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதேமாதிரி ராமேஸ்வரம் போய் இந்த மீனவர் பிரச்சனையை வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். பிரச்சனை அதிகமாக இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம். அந்த மக்கள்கிட்ட நியாயமான கருத்தில் கேட்டு தான் நம்ம வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 40 நாட்கள் பயணம் மார்ச் ஆரம்பித்து ஏப்ரல் 16 வரைக்கும். அதற்கு பிறகு பல கட்சிகள் பல யுக்திகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம என்ன எடுத்தோமோ அதை வெட்ட வெளிச்சமாக எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நான் களத்துக்கு போயிருந்தேன். நான் இல்லாதப்ப சில நேரம் வந்து புண்ணியமூர்த்தி வந்திருந்தார், கேமராமேன் அஸ்வின், அப்புறம் சர்வே எடுத்த பிரசன்னா, டிரைவர் கோபிமணி. இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சர்வே எடுத்துட்டு 1000 2000 அப்படியே கொரியரில் போட்டுடுவோம். இங்கே வந்து பார்த்த நியாஸ் அண்ட் டீம், எடிட்டர் அண்ட் டீம், வீடியோகிராஃபர்ஸ், ஒரு பெரிய உழைப்பு இருக்குது இந்த சர்வேக்கு வந்து பின்னாடி. மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது, ரியலாகவே உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டணும்னு நாங்கள் வந்து நினச்சோம். அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய பயணம் இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடுங்கிறத அதை முன்னாடி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி இம்பர்ஃபெக்ட் ஷோ அதை கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த சர்வேக்கும் ஒவ்வொரு ஊராக நாங்கள் போகிற பாதை வந்து கொடுத்தீங்க. அதெல்லாம் நிச்சயம் ஒரு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் தான். சரி, நம்மளுடைய ஜனநாயக கடமைங்கிறது ஏப்ரல் 23 ஒவ்வொருத்தரும் நம்ம போய் நம்ம வாக்குகள் வந்து செலுத்த போகிறோம். நிச்சயம் மறக்காம போய் உங்கள் வாக்குகள் வந்து செலுத்துங்க. இந்த சர்வே முடிவும் மக்கள் 5 கோடி மக்கள் 5,67,00,000 மக்கள் வந்து வாக்களிக்க போகிறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி அதோடைய முடிவுகள் வந்து மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். அதுவும் ஒன்றா அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி, தொடர்ந்து எங்கள் வீடியோக்கள் வந்து பாருங்கள், ஆதரவு வந்து கொடுங்க. நன்றி.